കറണ്ട് തൊട്ടാൽ സാധാരണ മനുഷ്യരെ ഷോക്ക് അടിക്കും. ഞാൻ നരസിംഹം, എന്നെ തൊട്ടാൽ കറണ്ട് ഷോക്ക് അടിക്കുക. கரண்டை தொட்டால் சாதாரண மனுஷனுக்கே ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மம், என்னை தொட்டால் கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். அவ்வளோதான். கரண்ட்டு தொட்டா நான் சாதாரண மனுஷிக்கே ஷாக் அடிக்கும். ஆனால் நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். சாதாரண மனுஷனுக்கு தான்டா கரண்டை தொட்டா சாக்கடிக்கும். இந்த நரசிம்மாவை தொட்டா அந்த கரண்டுக்கே சாக்கடிக்கும். சிம்மா நரசிம்மா. டேய், கரண்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு சாக்கடிக்கும். நான் நரசிம்மாடா, என்னைய தொட்டா நீ சாக்காயிருவ. கரண்டுக்கே சாக்கடிக்கும். சொல்லுங்க பரவாயில்ல. கரண்டுக்கே சாக்கடிக்கும். கரண்டுக்கே சாக்கடிக்கும். கரண்டை தொட்டா எனக்கு சாதாரண மனுஷனுக்கு தான் கரண்டை தொட்ட சாதாரண மனசு தான் சாக்கடிக்கும். நரசிம்மா பார்த்தா எனக்கே கரண்ட்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கே ஷாக் எடுக்கும். ஆனால் நான் நரசிம்ஹம், என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் எடுக்கும். கரண்டை தொட்டா இந்த சாதாரண மனுஷனுக்கு சாக்கடிக்கும். ஆனால் நான் நரசிம்மன், கரண்ட்டுக்கே சாக்கடிக்கும். வணக்கம்டா. கரண்டை தொட்டா மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். இந்த நரசிம்மாவை தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்டா. கரண்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் சாக்கடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்டுக்கே சாக்கடிக்கும். கரண்ட்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். இந்த நரசிம்மனுக்கு நான் நரசிம்மா, என்ன தொட்டா எனக்கே கரண்டை தொட்டா மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். என்ன தொட்டா நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். கரண்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கே ஷாக் அடிக்கும். ஆனால் என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். நார்மலாக கரண்டை தொட்டா தான் ஷாக் அடிக்கும். ஆனால் நான் நரசிம்மாடா, என்ன தொட்டா தானே உங்களுக்கு ஷாக் அடிக்கும். கரண்ட்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மாடா, என்னை தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். வரட்டுமா? நரசிம்மான்னு சொல்லிருங்க ப்ரோ. நரசிம்மாடா. கரண்ட்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்னை தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க. டேய், என்ன சொல்லுங்க ப்ரோ? கரண்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் சாக்கடிக்கும். ஆனால் என்ன தொட்டா சாக்குக்கே சாக்கடிக்கும். கரண்ட்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு ஷாக் அடிக்கும். ஆனால் என்ன தொட்டா நான் நரசிம்மா, கரண்ட்டுக்கு தான் ஷாக் அடிக்கும். மாணிக் பாஷா, இந்த பாஷா ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஆண்டனி ஆண்டனி ஆண்டனி. ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், கைவிட மாட்டான். ஆனால் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், கைவிட்டுருவான். ஒழுக்கமான முறையில் முன்னேறணும், நியாயத்தை கடைப்பிடிக்கணும், தர்மத்தை கடைப்பிடிக்கணும், நீதியை கடைப்பிடிக்கணும், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். எல்லாத்துக்கும் பொறுமை வேணும், அதே சமயம் எல்லாத்துக்கும் அமைதி வேணும். தன்னம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும்னா பொறுமை இருக்கணும், ரொம்ப ரொம்ப பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தால் தான் அந்த விஷயங்களை நம்ம அடைய முடியும். பொறுமை இல்லைன்னா அந்த விஷயம் நம்மளை உள்ளாக்க முடியாது. அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். எல்லாத்துக்கும் பொறுமையும் வேணும், அதே சமயம் நமக்கு கவனமும் இருக்கணும். அப்போ தான் அந்த விஷயத்தை உருவாக்க முடியும். அந்த விஷயத்துக்குள்ளே தான் எல்லா சூட்சமுமே அடங்கியிருக்கு. நான் நீங்கள் ரஜினி ஃபேன் தானே? இதை கொஞ்சம் ரஜினி மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஒரு மனிதன் சராசரி மனிதன் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அந்த வாழ்க்கை ஒரு மனிதனை வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நீங்கள் செத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே யாருமே வாழ்க்கையை வாழ்கிறதில்ல. பணம், பொருளாதாரம் அதெல்லாம் நோக்கி நீங்கள் ஓடுறீங்க. ஆனால் அந்த பணத்தை நோக்கி நீங்கள் எல்லாம் ஓடுறீங்க. எவனுமே அந்த பணத்தை அனுபவிக்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, வாழ்கிறவன் செத்துக்கிட்டு இருக்கான். மனிதனோட வாழ்க்கை 100 வயசுங்கிறாங்க, 120 வயசுங்கிறாங்க, 60 வயசுக்குள்ளே காலமாக வரான். காரணம் என்னென்னா, அவன் பணத்தை நோக்கி ஓடுறான். அவன் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறதே கிடையாது. காரணம் என்னென்னா, அவனோட வாழ்க்கை தப்பான வாழ்க்கையில் போயிட்டுருக்கு. அப்போ அவனோட வாழ்க்கையை கரெக்டாகவும் கவனமாகவும் வாழணும். அதுக்கு வாழ்கிறதுக்கு வாழ்க்கை என்ன வேணும்னா, அந்த உண்மையான பாதையில் போகணும். அப்போ தான் அவன் வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும். இதெல்லாம் உங்களுக்கு லைக் எக்கச்சக்கமாக உங்களுக்கு சொன்ன கருத்துக்கலாம். இந்த காலத்து இளைஞருக்கு எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஆமாம், பொறுமையாக நிதானமாக எது நல்லது எது கெட்டது தெரியணும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கால் எடுத்தே வைக்கணும். எது கிடைச்சாலும் இப்போ ஒரு ஜாப் கிடைச்சா கூட அதில் தங்க மாட்டாங்க. அடுத்தது என்ன ஜாப் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா, கொஞ்சம் நிதானமாக போகணும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் நிதானம் இருக்கணும். பொறுமை நிதானம் வேண்டும்.
யோசிக்கணும். உலகத்தில் ரிலேஷன்ஷிப்பு நம்ம ஃபஸ்ட்டு தாய் தந்தை, அப்புறம் நம்ம அக்கா தங்க, அம்மா, அந்த மாதிரி ரிலேஷன், அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தான் நமக்கு எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆமாம். உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாரோடைய அனுபவம் அதுதான். ஃபஸ்ட்டு ஃபேமிலி தானே வராங்க, அப்புறமா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியும். ஃபேமிலியிலேருந்து நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துமையாக நமக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு எப்போவுமே ஏதாவது வந்ததுன்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் நம்ம கூட எப்பவும் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அதாவது யதார்த்த நண்பன். யதார்த்த நண்பன் அவங்க தான் எப்பவும் கூட இருப்பாங்க. கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்க. நன்றி.